அம்மாவும் பையனும் என்ன பண்ணாங்களா, திண்ணையில உட்காந்துருந்தாங்களா. அப்போ ஒரு கீரை வியாபாரி அங்க வந்தாங்களாம். அப்ப இவங்க அம்மா கேட்டாங்களா, நில்லுங்க, எனக்கு 4 கீரைக்கட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்களா. அவங்க சொன்னாங்களா, ஒரு கீரைக்கட்டு 10 ரூபாய், 4 கீரைக்கட்டு 40 ரூபாய் அப்படின்னாங்களா. உடனே இந்த அம்மா இருந்துகிட்டு 40 ரூபாலாம் முடியாது, ஒரு கீரைக்கட்டு 5 ரூபாய் வச்சுக்கோங்க, எனக்கு 4 கட்டு 20 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னாங்களாம். உடனே அந்த அம்மா, இதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா அப்படின்னாங்களா. அப்படியா, நீங்க கிளம்புங்கட்டாங்களாம். அவங்களுக்கும் அந்த கூடையை வந்து தலையில சுமந்துட்டு ரொம்ப தூரம் போய் விற்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்காங்க. சரி போ, நம்மளுக்கு லாபம் இல்லாட்டியும் பரவாயில்ல, இவங்கள்ட்ட நம்ம 20 ரூபாய்க்கே கொடுத்துடலாம். 4 கீரைக்கட்டை 20 ரூபாய்க்கு அந்த அம்மாக்கே கொடுத்துட்டாங்களாம். அந்த கூடையை எடுத்து தலையில சுமக்கிறப்போ அவங்களுக்கு திடீர்னு கிறுகிறுப்பா ஆகி மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். அப்போ அவங்களை தண்ணி தெளிச்சு இந்த அம்மா எழுப்பினப்போ, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு, நான் சாப்பிடவே இல்லைம்மா, என்னால முடியல அப்படின்னாங்களாம். உடனே இந்த அம்மா பேரம் பேசுற அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, வெறும் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு 8 இட்லி சட்னி சாம்பார்லாம் தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்தாங்களாம். இதை சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு தெம்பா போய் வியாபாரம் பாரு அப்படின்னாங்களாம். அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியமா, என்னடா நம்ம அம்மா வந்து இவ்வளோ பேரம் பேசி இந்த கீரை இவங்ககிட்ட இருந்து வாங்கினாங்க, ஆனா இட்லியை வந்து இப்படி தட்டு ஃபுல்லா வச்சு எடுத்துட்டு வராங்க. ஒரு இட்லி 5 ரூபான்னு வச்சாலும் 8 இட்லி 40 ரூபாய், இதுல ஏன் அம்மா கணக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டானா, என்னம்மா அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது, தர்மத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது. நன்றி.